நல்ல மார்க் தான் எடுத்திருக்க. அடுத்தது என்ன பண்ணலாம்னு இருக்க? காலேஜ் படிக்கலாம்னு இருக்கேன்ப்பா. காலேஜா? எந்த காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜே போதும்பா நீங்க இருக்க கஷ்டத்துல. சரிம்மா சரிம்மா, இரு அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. வணக்கம். யார் நீங்க? கடலூர் கண்ணப்பன். கடலூர் கண்ணப்பனா? ஞாபகம் இல்லையா? உனக்கு சுந்தரி தெரியுமா? சுந்தரி என் பெரியமா பொண்ணுதான். எனக்கு தங்கச்சி முறை வருது. அந்த சுந்தரியோட புருஷனோட தம்பியோட ஒண்ணு விட்டா மச்சானோட ரெண்டாவது பங்காளியோட சித்தப்பா தான்ப்பா நானு. எங்க சித்தப்பா முறைங்க? உள்ள வாங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க. யாருப்பா இவரு? தூரத்து சொந்தமா? அங்கிள் உட்காருங்க. உட்கார்றேன். உட்காரு உட்காரு. குட்டி சௌக்கியமா? நல்லா இருக்கேன் அங்கிள். உன்னெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நான் உன்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நீ தான் என்னை கண்டுபிடிக்கல. சரி விடுப்பா, அதான் கண்டுபிடிச்சிட்டல. என்னம்மா குட்டி என்ன படிக்கிற? இப்பதான் 12th முடிச்சேன் அங்கிள். அப்படியா? மார்க் எத்தனை? 520 மார்க் அங்கிள். என்னம்மா மார்க் இவ்வளவு கம்மியா எடுத்து வச்சிருக்க? நல்லா படிக்க மாட்ட போல. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்க வேண்டியதானே? அப்ப பேரு காப்பாத்துமா. 520 நல்ல மார்க் இல்லையா? 1200க்கு எப்படிமா 520 நல்ல மார்க்கா இருக்கும்? 1200க்கு இல்ல 600க்கு 520. இருந்தாலும் நீ நல்லா படிச்சிருக்கலாமா? சரி சரி, அவ்வளவு தூரத்துல இருந்து களைச்சு போய் வந்திருப்ப. எதனா சாப்பிடுறியா? இருப்பா பேசிட்டு சாப்பிடுறேன். அப்ப கூட வேணா சொல்றானா பாரு. சாப்பாடுன்னு சொன்னோன்னு தான் நானும் வருது. உன் பொண்ணுக்கு என்ன சமைக்க சொல்லி தர வேண்டியதானே? இப்பயே நல்லா சமைக்க ஆரம்பிச்சாதான் கல்யாணம் பண்ணி போற வீட்டுல நல்ல பேர் எடுக்க முடியும். என் பொண்ணு தான்ப்பா வீட்டுல எல்லாமே சமைப்பா. இருந்தாலும் நல்லா சமைக்கணுமா? அப்புறம் என்னப்பா பொண்ணு 12th முடிச்சிட்டா, வேற என்ன? காலேஜ் தான்ப்பா சேர்க்கணும். காலேஜ்லாம் ஏன்பா? எதனா ஒரு பையனை நம்ம ஊர்லயே பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சு விட வேண்டியது தானே? அப்படி இல்லைன்னா சொல்லுப்பா. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வர ஆவணி வந்தா வயசு 30 போகுது. அதுக்குள்ள முடிச்சு விட்டுலாம். என்ன சொல்ற? சரி நீங்க 2 பேரும் பேசினீங்க, நான் டீ போட்டு எடுத்துன்னு வரேன். யோ இங்க பாரு. என்னம்மா எதனா கூட்டியா? உன்னதாயா 520 மார்க் உனக்கு கம்மி மார்க். அவன் பொண்ணு எத்தனை மார்க்? எனக்கு ஒண்ணுலாம் இல்லம்மா, பையன் வட்டின் தான். சரி உன் பையன் எத்தனை மார்க்? அவன் 10thலயே ஃபெயில்மா. அப்புறம் என்ன கேட்டா சமைக்க தெரியுமான்னு கேட்டியா? ஃபர்ஸ்ட் போய் ஆனந்த் அபிஷியல பாரியா. அவங்க வீடு எங்கம்மா இருக்கு? அது என் யூடியூப் சேனல்யா, முயல் முட்டை. முயல் முட்டையா? அப்புறம் ஏதோ சொன்னியே, கல்யாணம். அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் உன் பையனை 30 வயசு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா 30 வயசு பையனை நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியாயா? அது எப்படிமா நான் கட்டி கொடுப்பேன்? நேவர். உன் குழந்தைய பார்த்து பார்த்து வளர்ப்ப, ஊரா முட்டு குழந்தைய உன் இஷ்டத்துக்கு வளர்க்க சொல்லியாடா என் பலாக்கோட்டை. சுத்துது. சொந்தக்காரங்களே வேணான்ட்டு தான் ஒதுங்கி இருக்கும். இதுல வேற நீ தூரத்து சொந்தம்னு தூக்கின்னு வந்துட்ட. இங்க பாரு, சொந்தக்காரங்கனா வந்தியா சாப்பிட்டியா போனியான்னு இருக்கணும். என்ன கிரைண்டர் மாதிரி ஆட்றா? அத விட்டுட்டு இங்க டேரா போட்டு அட்வைஸ்ன்ற பேர்ல கழுத்து இருக்க கூடாது. புரிஞ்சுதா முயல் முட்டை? புரிஞ்சுது புரிஞ்சுது. இன்னும் ஒரு நிமிஷத்துல நீ இந்த இடத்த விட்டு போனோம். போலன்னு வச்சுக்கிய, நீ சாப்பிடுற சாப்பாட்டுல நான் விஷத்தை வச்சிருவேன். வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க அங்கிள். சரிம்மா சரிம்மா, ஆள விடுமா. என்னப்பா டீ குடிச்சிட்டு யோ போயா நீ வேற. என்ன இவ்வளவு அவசரமா போறான்? என்னம்மா பேசுன? உண்மையா பேசுன.